இந்த மீன்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உலகத்தரம் வாய்ந்த கடலூர் துறைமுகத்திலேருந்து நம்ம பண்ருட்டி ஆசீர்வாத் மீன் கடைக்கு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வருதுங்க. இதோட பேர் வந்து காக்கா, வரி காக்கான்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்துட்டு வறுவலும் சரி குழம்பும் சரி அவ்வளோ டேஸ்டான ஒரு மீன். உள்ளெல்லாம் முள் இருக்காது, இதில் சதியில் ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு மீன். நம்ம கொடுக்குற பணத்தை விட இது கொடுக்குற குவாலிட்டியும் டேஸ்ட்டும் அதோட தன்மையும் அதிகமாக இருக்கும். என்னை கேட்டால் இந்த மீனுக்கு இன்னும் கொஞ்சம் விலையை ஏற்றியே கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல மீன் நம்ம பண்ருட்டி ஆசீர்வாத் மீன் கடை தான் வருது. நம்ம பண்ருட்டி ஆசீர்வாத் மீன் கடையில் வலை மீன், தூண்டி மீன்கள் மட்டும்தான் நம்ம எடுப்போம். ஸோ இவர் தான், இந்த நபர் தான் நம்ம ரெகுலராக எடுப்போம். கடலூர் துறைமுகம் இவர் தான் இந்த மீனை எடுத்தார். நாம் எந்த அளவுக்கு மீன்கள் எடுப்போன்னு அவர் சொல்லுவார். இந்த மீன் வந்து மொத்தம் அரை மணி நேரம் அது வந்து, ஆனால் நேரடியாக உயிராக ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச ஃபிஷ் மீன். இது தூண்டியில் பிடிச்ச உயிரான மீன், இது சாப்பிட்லாம். இந்த மீனில் ஒரு முள் தான் இருக்கும், வேறு வேற்ற முள் இருக்குது. சாப்பிட்றதுக்கு அருமையான மீன், புது மீன். இவர் நேரடியாக எங்ககிட்ட தான் வந்து மீனை வாங்குவார் போவார் எப்பயுமே. சரி, நீங்கள் இவர் எப்பயுமே நம்பி வாங்கலாம். நம்ம பண்ருட்டி ஆசீர்வாத் மீன் கடை வந்து எந்த அளவுக்கு நல்ல மீனை எடுக்கும்? வெறும் தூண்டி மீன், உயிரான மீன், ஃப்ரெஷ்ஷான மீனை மட்டும் தான் எடுப்பாங்க. அதேமாதிரி இந்த ஐசி மீன், வேறு மீன், நாள்பட்ட மீன்லாம் அவருக்கு இங்கே வேலை கிடையாது. நேரடியாக எங்ககிட்ட வந்து புதுசாக வாங்குவாங்க. இதுதாங்க இவரை போல தான் நிறைய பேர்கிட்ட நம்ம எடுப்போம். இதுதான் இதோட மீன், இவரோட மீன் தான். இவர்கிட்ட தான் இன்னும் கிளி மீன் நம்ம வாங்க போகிறோம். ரொம்ப ஒரு தரமான மீன். இந்த மீன் வந்து நீங்கள் வறுவலும் பண்ணலாம், குழம்பு வைக்கலாம், தோலை உரிச்சிட்டு பண்ணலாம், பிளர் அடிச்சும் பண்ணலாம். ஆனால் இதில் மேலே கொஞ்சம் முள் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறது தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் உள்ளே வந்துட்டு ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு மீன். நன்றி, வணக்கம்.